ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை சிந்திக்கவும் தேவன் முன்குறித்து இந்த இடத்துல கொண்டு வந்தபடினால் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்து என்னை நேசித்து உபசரித்த அன்பு பாஸ்டருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான மற்றும் பாஸ்டருடைய குடும்பத்தார் ஸ்தோத்திரம் மற்றும் சபை பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கலாம். சகரியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சகரியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். கர்த்தருடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடந்த பொழுது அதை திரும்ப அஸ்திவாரமிடுவதற்கான ஒரு சூழ்நிலையை சூத்திரம் கர்த்தர் செருபாபேல் மூலமாக செய்ய துவங்குகிறார். ஆகாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் செருபாபேல் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி தீவிரித்து அந்த பணியை துவங்குகிறார். அவருடைய கையிலே கர்த்தர் கொடுக்கிற தூக்கு நூல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் இடுகிறார் என்று நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை பார்க்கும்போது இந்த ஆலயத்தை கட்டுவது என்பது யோசிக்க முடியாத ஒன்று, செயல்படுத்த முடியாத ஒன்று. ஸ்தோத்திரம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆலயத்தை திரும்ப எருசலேமில் வந்து கட்ட முடியுமா என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி தரியு ராஜா கண்களில் தயவை கொடுத்து ஸ்தோத்திரம் அந்த நாட்களில் கோரேஸ் ராஜா மூலமாக ஸ்தோத்திரம் திரும்பவும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஸ்தோத்திரம் அவர் கட்டளை பிறப்பித்து அதற்கான சகல பணிமுட்டுகளையும் கொடுத்து இருந்த இடத்துல எருசலேமிலே அதே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட சொல்லுகிறார். அவர்களும் கட்டும்படியாக தீவிரித்து வருகிறார்கள். அவர்கள் தீவிரித்து வந்து பணியை துவங்கும் போது அதற்கான எந்த அனுகூலங்களும் அங்கே எருசலேமில் இல்லை. அப்போதுதான் ஆண்டவர் அவர்களை தைரியப்படுத்துகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியினாலே ஆகும். அதான் அன்னைக்கு செய்தி. பரிசுத்த ஆவியினாலேயே ஆகும். நாம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறபடினால் நாம் தேவனுடைய ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் சொல்லுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆலயமாய் கட்டப்பட்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அது கட்டடம். புதிய ஏற்பாட்டு நாட்களில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய ஆலயம். இயேசு கிறிஸ்துவோடு சீஷர்கள் அவர் இருந்த நாட்களிலே அவரை பின்பற்றினார்கள், அவரோடு நடந்தார்கள், அவருடைய வார்த்தைகளை அறிவிக்கிற இடங்களுக்கு சென்றார்கள். இயேசு ஜெபிக்கிற இடத்திலே அவர்கள் போய் ஜெபித்தார்கள். ஸ்தோத்திரம். இயேசு அற்புதம் செய்த இடங்களிலே அவர்கள் நின்றார்கள். ஸ்தோத்திரம். இப்படி பல சந்தர்ப்பங்களிலே சீஷர்கள் இயேசுவை விட்டு பிரியாதவர்களாய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் இந்த பூமியிலே மனுபுத்திரனுக்காக தன்னுடைய முழு இரத்தத்தையும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது அவரிடத்திலே அவரோடு கூட இருந்த சீஷர்கள் ஒருவரும் இல்லை. அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மன தைரியம் கிடைக்கவில்லை. தொடர்ந்து தேவனுடைய அந்த சித்தத்தை இயேசு செய்தது போல அதற்காக இயேசு நம்மை அழைத்தார், நாம் செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்வியோடு பயத்தோடு கூட அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை சந்தித்து யோவான் சுவிசேஷம் 20:22 அவர் சொல்லும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மேல் அவர் ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியை சீஷர்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவர்களால் தொடர்ந்து இயேசுவை பின்பற்ற முடியும் என்கிற தைரியம் கிடைக்கவில்லை. இயேசுவோடு இருக்கும்போது இருந்த அந்த சமாதானம்
அவர்களுக்கு கிடைக்கவில்லை, மன தைரியம் கிடைக்கவில்லை, பயந்திருந்தார்கள், அறை வீட்டை பூட்டிக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத பொழுது அவர்கள் ஏதோ இழந்தது போல் இருந்தார்கள். இயேசு கூட இருந்ததை, அந்த நாட்களின் அந்த நினைவுகளை எல்லாம் சோத்திரம் மறந்தவர்களாக, சோத்திரம் தைரியம் இல்லாதவர்களாக அடைக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். இங்கே சகரியா 4 வரும்போது சோத்திரம் செருபாபேலுக்கு சொல்லப்பட்டது பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலேயே ஆகும். சோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய ஆவியினாலே ஆகும். என்ன ஆகும் என்று சொல்லும்போது ஆண்டவர் அதுக்குரிய அந்த தரிசனத்தை கொடுக்கிறாரு. அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆலயத்தினுடைய வேலைகள் நிறைவேற்றி செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆலயத்திலே குத்து விளக்குகள் இருக்கிறத பார்க்குறாங்க. அதிலே வலதுபுறமும் இடதுபுறமும் 2 ஒலிவ மரங்கள் போன்ற அந்த குத்து விளக்குகள் இருக்கிறது. சோத்திரம். சகரியா 4:14 வரும்போது இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே அபிஷேகம் பெற்றவர்கள் தான் இருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுடைய காரியங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். தேவ ஆவியினாலே எல்லா காரியமும் நடக்கும். தேவ ஆவியினாலே தடைகள் உடையும். தேவ ஆவியினாலே சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படும். பலவானுடைய கிரியைகள் அழிக்கப்படும். பலவீனங்கள் மாறும், போராட்டங்கள் மாறும். இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியின் பலத்திலே, நாம் பரிசுத்த ஆவியினுடைய சத்துவத்திலே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையிலே, பரிசுத்த ஆவியானுடைய அதிகாரத்திலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அன்றைக்கே சீஷர்களுக்கு சொன்னார். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசிக்கும் போது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் தேவனுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம என்னைக்கு சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி மறுபடியும் நாம் பிறந்து கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கும்படி முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோமோ, அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேசித்து நம்மேல் அவருடைய இரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் பெற்றுக்கொண்டு சத்திய வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே நம்மை உணர்த்தின, நம்மை சோத்திரம் பாவ அறிக்கை செய்ய பண்ணின, இரட்சிப்புக்கு ஏற்றாற் போல நம்முடைய விசுவாசத்தை தூண்டின, ஞானஸ்நான சத்தியத்துக்கு நம்முடைய உள்ளத்தை தூண்டின, அர்ப்பணிக்க வைத்த பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கே மீட்கப்படும் நாளுக்கென்று கர்த்தருக்கு மகிமையான புகழ்ச்சியாக நமக்கு அவர் பரிசுத்த ஆவியை முத்திரையும் அச்சாரமுமாய் நம்மை அபிஷேகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத, முழுகி ஞான ஸ்நானம் பெறாத எந்த கிறிஸ்தவர்களும் மீட்கப்படும் நாளுக்காக இந்த முத்திரையாகிய அபிஷேகத்தை பெறாதவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. அல்லேலூயா. எபேசியர் 4:30 வாசிக்கிறோம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர்களுடைய முடிவு வரும்போது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அந்நிய பாஷை அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அபிஷேகம் தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு முத்திரை. மீட்கப்படும் நாளுக்கென்று, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியாகத்தில் வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு ஆமென் அவரோடு கூட எதிர்கொண்டு போய் இவ்விதமாக நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கிறோம், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். அப்போ உயிர்த்தெழுதல் அதுதான் மீட்கப்படும் நாள். அந்த மீட்கப்படும் நாளுக்கு என்றுதான்
கர்த்தர் முத்திரையாகி அபிஷேகத்தை தருகிறார். அப்போ சகரியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தின்படி அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஆலயத்திலே தூண்களாயிருப்பார்கள். நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய வருகை வரைக்கும் தூண்களாய் இருக்க வேண்டும். அவருடைய வருகை வரைக்கும் ஆலயத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் ஆலயத்தை ஸ்தோத்திரம் வளர்க்கும்படி, ஆலயத்தை ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமையாய் வளரச் செய்யும்படி, ஆத்துமாக்களை பெருகச் செய்யும்படி, ஜெபிக்கும்படி, தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி அபிஷேகம் பெற்ற தூண்களாக ஆலயத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நிலையை சீஷர்கள் இழந்த பொழுதுதான் இயேசு அவர்களை சந்தித்து அவர்கள் மேல் ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்களோடு அவர் 40 நாள் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சீஷர்களை பார்த்து சொன்னார், ஸ்தோத்திரம் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், வானத்தை பார்த்து கொண்டிருக்காதீர்கள், அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பவும் அவர் வருவார் என்று சொல்லி தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தையை அவர்கள் விசுவாசித்து அப்படியே போய் 10 நாள் அவர்கள் ஆண்டவராகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படியாக இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தின்படியாக அவர்கள் எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். அவர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் அப்போஸ்தலர் 1-2 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீஷர்களுக்கு கொடுத்த வார்த்தை, அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த ஆவி ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8:9 சொல்லுகிறது, ரோமர் 8:9 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. சுத்திரம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நம்ம எல்லாம் மாமிசத்தில் இருக்கிறோம். நம்முடைய மாமிசம் பரிசுத்த ஆவியினாலே கொஞ்சம் கொஞ்சமாய் மாமிசத்தின் செய்கைகள் அழிக்கப்பட்டு நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுகிறோம். ஆவிக்குரியவர்களாய் மாறி இயேசு கிறிஸ்து எப்படி ஆவியான தேவனாய் இருந்தாரோ 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே வாசிக்கிறபடி அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் இருப்போம் என்று எழுதியிருக்கிறபடி அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். அப்படித்தான் ஆவியானவர் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார். மனிதர்களாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. சோதரர் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய மனிதனாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாகத்தான் மகிமையின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவி. ஒருவன் கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால் அவன் மாமிசத்துக்குட்பட்டபடி கிரியை செய்யாமல் ஆவிக்குரிய காரியத்தை செய்வான். அவன் ஆவிக்குரிய காரியத்தை செய்கிறபடினால் அவன் ஆவியின் சிந்தை உடையவனாய் இருந்து ஆவியான தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே அவன் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பான் என்று இங்கே ரோமர் 8:9 மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12:3 பரிசுத்த ஆவி இல்லாமல் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று வாசிக்கிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 12:3 ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை. சாதாரணமாக கர்த்தாவே கர்த்தாவே நம்ம சொல்லுவோம். பரிசுத்த ஆவியை பெறாம இயேசுவை கர்த்தர் என்று சொல்லக்கூடாது என்று வேதம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவி இல்லாம கர்த்தாவே என்று நாம் சொல்ல முடியாது. கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொல்வதற்குரிய தகுதியை பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சீஷர்களுக்கு சொன்னார். அவர்களும் போய் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 7:6 மேற்கொள்ள முடியாத ஒரு போராட்டம், ஒரு பாவ போராட்டம் இருப்பதாக பவுல் அங்கே குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடும்போது சோதரன் ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல
புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணம் பாவத்தை மனிதனுக்கு தெரிவிக்கிறது. கிருபையின் பிரமாணம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த உணர்வும் அர்ப்பணிப்பும், அது நம்மை அந்த நியாயப்பிரமாண அந்த பாவ உணர்விலிருந்து அறிக்கையிட பண்ணி கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மளை விசுவாசத்தில் பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பவுல் சொன்னாரு, நான் ஒரு நாள் பாவ பிரமாணத்துக்கு கட்டப்பட்டிருந்தேன், இப்போ ஆவியின் பிரமாணத்தில் நான் இருக்கிறதுனால ஸ்தோத்திரம், இந்த ஆவிக்குள்ள நான் கட்டப்பட்டவனாக சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்படி அநேகருக்கு சத்துருவா இருந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று இந்த பவுல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை பார்க்கிறோம். முதல்ல இருந்தது நியாயப்பிரமாணத்துக்கான வைராக்கியத்தின் ஆவி. ஆனா இரண்டாவது, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு, அவர் கிருபையின் பிரமாணத்துக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்ததை நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு புதிய ஆவியாய் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு புதிய சந்தோஷம் நமக்குள்ள வருகிறது, ஒரு புதிய உற்சாகம் வருகிறது, ஒரு புதிய விடுதலை வருகிறது. மாமிச எண்ணங்கள் மறைகிறது, மாமிச போராட்டங்கள் மறைகிறது, மாமிச பலவீனங்கள் மறைகிறது, மாமிசத்தினுடைய அந்த குற்ற மனசாட்சி விலகி போகிறது, அந்த பாவத்தின் அழுக்கு நீங்குகிறது. ஆவியானவர் சுத்திகரிக்கிறார், ஆவியானவர் சுட்டரிக்கிறார், ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆவியானவர் தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். அது நம்முடைய சரீர பலவீனங்களை மாற்றி போடுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டா நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறிவிடும், சரீரத்தில் இருக்கிற கட்டுக்கள் அறுக்கப்பட்டு விடும், அசதிகள் மாற ஆரம்பிக்கும், ஒரு புது பலன் கிடைக்கும், ஒரு உற்சாகம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் பயந்து அறைகள் பூட்டி இருக்கையில் உள்ளே பயந்து கொண்டிருந்த சீஷர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சமாதானத்தை சொல்லிட்டு அவர் அடுத்தது சொல்றது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் அந்த சமாதானம் நம்மிடத்துல தங்கும், அந்த சுகம் நம்மிடத்துல தங்கும், அந்த ஆறுதல் நம்மிடத்துல தங்கும். அல்லேலூயா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பணும் அப்படின்னு இயேசு விரும்புகிறார்? ஸ்தோத்திரம். மீட்கப்படும் நாளுக்காக அது நமக்கு உதவி செய்கிறது, சரீரத்தில் விடுதலை தருகிறது, ஆவியில விடுதலை தருகிறது, ஒரு புதிய ஆவியை தருகிறது, மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் கட்டாயம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள 3 விதமான காரியத்தை இந்த உலகத்தில் இருக்கும்போது செய்கிறார், நமக்கு உள்ள செய்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளான மனிதனிலே பலன் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி வந்த உடனே அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? பலன் கிடைச்சது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பலன் கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு உள்ள மனதுல உள்ள ஒரு தைரியம், ஒரு பலன் கிடைக்குது. ஸ்தோத்திரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:16 வாசிங்க. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படவும். போதும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல போல்டாக வீசையெல்லாம் முறுக்கி அப்படி கெத்தா இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டை கண்டா பயம், ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையை கண்டா ஒரு சடுதியான திகில், இப்படியெல்லாம் இருப்பாங்க. உள்ளத்தில் எந்த தைரியமும் இருக்காது. சோதரம். முருகனாக இருந்தனா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி முருகனாக இருந்தனா இருட்டிட்டுனா வெளியே போகிறதுக்கு பயப்படுவேன். சோதரம்.
இப்போ பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு எந்த ராத்திரி எங்கே ஊழியத்துக்கு போயிட்டாலும் வீட்டுக்கு வந்துடுறேன். சோத்திரம். எவ்வளோ தூரத்தில்னாலும் 2 மணி 3 மணி 4 மணி கூட பைக்கில் தூத்துக்குடியிலேருந்து வந்துடுறேன் எங்கள் வீட்டுக்கு. சோத்திரம். அது ஒரு தைரியம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த உடனே துதித்து பாடி சோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்நிய பாஷையில் அப்படி பேசிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தா வண்டி போகிற வேகமும் தெரியல. சோத்திரம். அப்படியே தூக்கிட்டு வந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நடத்துறதை பார்க்குறோம். மனதில் ஒரு தைரியம் வந்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனதில் ஒரு தைரியம் வந்து விடுகிறது. ஒரு முறை வியாதியை ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று நான் கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்தி ஆண்டவரோடு நல்ல பழகி இருக்கிற ஒரு அனுபவத்தில் நான் காணப்பட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று சுகவீனமாய் படுத்திருந்தேன் 3 நாள். அப்படி படுத்திருக்கும் போது எனக்கு வேதத்தை பற்றி அதிகமாக தெரியாது. ஆனால் நல்ல அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரோடு நல்ல உறவாடி கொண்டிருப்பேன். அப்போ நான் கட்டில் படுத்து ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியல. அப்போ திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ஒரு பத்திரிகை வருது, கிறிஸ்தவ பத்திரிகை. நான் யாருக்கும் அட்ரஸ் கொடுக்கல. அந்த பத்திரிகையில் எழுதியிருக்கு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு எழுதியிருந்து. அப்போ நான் டக்குன்னு படுத்து கிடந்தேன், என்னால் எழும்ப முடியல. நான் அதை படித்தேன். அதை படித்த உடனே முதல் பகுதியில் உனக்கு வியாதி இல்லை, சாத்தான் வியாதி மாதிரி உன்னை படுக்கையில் வச்சு தொட்டில் தாளாட்டின மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கான், நீயும் சுகமாக படுத்திருக்க, பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உனக்குள்ள இறங்குகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட, குதித்து எழுந்து கர்த்தரை துதின்னு எழுதியிருந்து. அப்படி சொல்லிட்டு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள்னு எழுதியிருந்து. நான் அதை படிச்சுட்டு டக்குன்னு குதிச்சு எழும்பி கையை தட்டி அப்படி அந்நிய பாஷை பேசினேன் பாருங்க. 3/4 மணி நேரம் முழங்காலே நின்று அந்நிய பாஷை பேசி கர்த்தரை ஆராதிச்சா எந்த வியாதி, எந்த பலவீனம், எந்த போராட்டம் எதுவுமே இல்லை. எல்லாம் என்னை விட்டு நீங்கி போனது. அல்லேலூயா. எனக்கு அது நமக்கு ஒரு பெரிய வியாதியை வந்துருச்சோ, நம்ம அவ்வளோதானோ அப்படி பயப்படுகிற நேரம், வியாதியை குறித்து பயந்து கொண்டிருந்த நேரம், உள்ளான மனிதனில் ஒரு தைரியம் கிடைக்க ஆரம்பித்தது. நான் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தேன். அந்த சத்துருவின் கிரியைகளெல்லாம் அழித்து விரட்டி ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். வனாந்தரங்களில் ஜெபிக்கிற அனுபவங்கள் உண்டு. வனாந்தரத்தில் போய் ஜெபிச்சா, ஒரு இடத்துல போய் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒரே தூக்க கரகம். ரொம்ப நாள் ஜெபிச்சிருக்கிறேன், ஒரே தூக்க கரகமாக வந்துட்டே இருந்தது. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களை வனாந்தரத்தில் ஜெபிக்க சொல்லலை, அறை வீட்டை பூட்டி கொண்டு ஆண்டவரோடு அதிகமாய் அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ உள்ளத்தில் எந்த இடத்துலையும் ஒரு காரியத்தை குறித்து பயப்படுத்த பிசாசு முயற்சி செய்வான். நம்ம பலவீனங்கள் முயற்சி செய்யும். நாகும் புத்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, சிதறடிக்கிற முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்குள் வழியை காவல் பண்ணு, சூத்திரம். அதில் கடைசி சொல்லப்பட்டிருக்கும், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து அப்படி சொல்லப்பட்டிருக்கும். உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. அப்போ இன்னைக்கு நம்மிடத்தில் போராடுகிற சத்துருடைய வல்லமைகளை நாம் எதிர்ப்பதற்கு, அதை அழிப்பதற்கு நமக்கு தேவை ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. அந்த பலனை உள்ளான மனிதனை நமக்கு உள்ள ஆவியிலே வல்லமையாய், நம்முடைய ஆத்துமாவிலே பலனாய், அதுக்கப்புறம் தான் நம்முடைய சரீரத்தில் அந்த பலன் செய்யும். அப்படி உள்ளே இருந்து அது கிரியை செய்யும். நமக்கு உள்ள அந்நிய பாஷையில் தேவனோடு ஆவியில் நம்ம எப்பவும் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நம்ம இருந்தாதான் இந்த உலகத்தில் போராடுகிற அந்தகாரங்களை, இருளின் ஆவிகளை, பாவ கிரியைகளை, பொல்லாத ஆவிகளை, பலவீன ஆவிகளை நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஏன்னா அவங்க பயந்து அறை வீட்டுக்குள்ள இருந்தாங்க. அவங்க காத்திருக்க சொன்னார் ஏசப்பா, காத்திருந்தாங்க. காத்திருந்தா கரெக்டா பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் பலனடைந்தார்கள். யூதருக்கு பயந்து அறை வீட்டுக்குள்ள ஒளிஞ்சவங்க யூதர்களுக்கு தைரியமாய் பிரசங்கித்தார்கள். வியாதியஸ்தரை கண்டு விலகி போனவர்கள் வியாதியஸ்தரை பலமாய், பலத்த கர்த்தருடைய வல்லமை அனுப்பி சுகமாக்கக்கூடிய அபிஷேகத்தினுடைய பலன் வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவியிலே, ஆவியானவராலே நாம் உள்ளான மனிதனிலே பலனடைய வேண்டும். நியாயாதிபதிகள் புத்தகம் 14:6 வாசிக்கிறோங்க. சிம்சோன் அவனை பிடிச்சு கட்டுறாங்க. 15:14 அவனை பிடிச்சு கட்டுறாங்க. அகனி நாரில் கட்டுறாங்க, கயிறில் கட்டுறாங்க, முடியை பிடிச்சு மொத்தமாக ஆணி அடித்து சவுத்தில் வைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவன் அதை பிடுங்கி கொண்டு வந்தான், நெருப்புப்பட்ட நூல் போல அறுத்து போட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்த பொழுது ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டு போடக்கூடிய மகாபெரிய பலன் சிம்சோன் மேலே இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய சரீரம் பலவீனமாக இருக்கும், ஆனால் ஆவி பலனாக இருக்கும்.
இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோற்று போய், சோர்ந்து போய், இழந்து போய், நினைத்து நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே நமக்கு ஜெயம் வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அப்ப கர்த்தருடைய ஆவியினாலே ஆக வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியை பெற்று நாம் கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு காரியத்தை செய்கிறார். நமக்குள்ள பக்தியை தூண்டுகிறார், பக்தியை உண்டாக்குகிறார். 1 கொரிந்தியர் 14:4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:4. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். போதும், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. நமக்குள்ள பக்தியை தரக்கூடியது அபிஷேகம். அவங்க அந்நிய பாஷையில பேசினாங்க. அபிஷேகம் பெற்ற பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், காண்கிறதும் கேட்கிறதுமாகிய பரிசுத்த ஆவியை இவர்கள் பெற்று காண்கிறதும் கேட்கிறதுமான பாஷையை பொழிந்து அருளினார்கள். அப்போஸ்தலர் 2:33 அந்த வசனம் எழுதியிருக்கு. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்து அருளினார். பண்டிகைக்கு வந்திருந்த எல்லாரும் இவங்க அந்நிய பாஷைகளில் பேசுறத கேட்டாங்க. சோத்திரம். அதே போல அபிஷேகத்தை பெற்றவுடனே அந்த வல்லமை தாங்க முடியாம அவங்க அசைந்தார்கள், கைத்தட்டினார்கள், ஆர்ப்பரித்தார்கள். இதெல்லாம் அவங்க பார்த்தாங்க, கேட்டாங்க, பார்த்தாங்க. அந்த அந்நிய பாஷை வளர 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 அது வரம், அது வேற. சோத்திரம். அந்த வரம்னு சொல்லும்போது அந்நிய பாஷை ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுவாங்க, அது வரம். ஏன்னா முதல்ல சீஷர்கள் அபிஷேகத்தை பெறும்போது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அவங்க பேசும்போது இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக பக்தி அவங்களுக்குள்ளே உண்டானதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பரத்துக்கு ஏறி சென்ற பிறகு இயேசு இல்லாத நாட்களில் இவங்க பயந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க பயந்து கொண்டிருந்தாங்க. இவங்க பயந்து கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு அந்த ஆண்டவரோடு இயேசுவோடு நடந்த அந்த அனுபவம், ஆண்டவரோடு பழகின விதம், ஆண்டவர் செபித்த இடங்கள் எல்லாம் போய் செபித்த இடங்கள், இது எல்லா அனுபவத்தையும் விட்டுட்டாங்க. பக்தி குறைய ஆரம்பித்தது. பக்தி அவங்களுக்கு இல்லை. இயேசு பார்த்தார் சீஷர்களை தேவநாம மகிமைக்காக தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவ ராஜ்யத்தில் வரும்படி தான் அவர் அழைத்தார். அப்போ அவர்களுடைய அழைப்பும் நோக்கமும் நிறைவேறாமல் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையை இழந்து விடுவார்களோ என்று அவர்களுக்குள்ளே பக்தியை தூண்டுவதற்காக பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷை அடையாளத்தினாலே அவர்களை நிரப்பி அந்நிய பாஷையினாலே பக்தியை அவர்களுக்குள்ளே பெருக பண்ணினார். ஆமென். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. அப்போ அந்நிய பாஷையில் பேசினாதான் நம்முடைய தெய்வீக பக்தி வளரும். இல்லைன்னா நம்முடைய தெய்வீக பக்தி சுயபக்தியா மாறி அவபக்தியா போயிடும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். கடைசி காலத்தில் இருக்கிறோம், வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கடைசி நாட்கள், இது கொடிய நாட்கள். கர்த்தரை தேடினவர்கள், கர்த்தரை ஆராதித்தவர்கள், கர்த்தரை நேசித்தவர்கள், வேதத்தை நேசித்தவர்கள், சபையை நேசித்தவர்கள், பல மணி நேரம் உபவாசித்தவர்கள், பல நாட்கள் உபவாச நாட்களை நியமித்து அந்தரங்கத்திலே ஜெபித்தவர்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி எழுந்து சென்றவர்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக அடிகளையும் திட்டுகளையும் வாங்கி நஷ்டத்தையும் வேதனையும் அனுபவித்து தேவனுக்காக வாழ்ந்தவர்கள், இன்றைக்கு அவர்களுடைய பக்தி எங்கே என்று சொல்லக்கூடிய நிலையிலே இன்றைக்கு ஜனங்கள் மாறி போய்விட்டார்கள். காரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கொடிய காலம் என்று சொல்லி அவர்களே திட்டமிட்டு ஆவியானவர் நமக்கு தரக்கூடிய பக்தியை மறந்து சுய பக்தியை பெற்றுக்கொண்டு கிளவி பேசி தேவ பக்தியை வீணடிக்கிறார்கள். சோத்திரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை வாசியுங்கள்.
சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அல்லேலூயா. தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணணும். கிழவி பேச்ச பேசக்கூடாது. நான் சின்னதுல இருந்து கஷ்டப்பட்டேன் தெரியுமா? யாருக்கு தெரியாது? ஆண்டவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உங்களை சார்ந்தவங்களுக்கு தெரியும். அதே பேசிக்கிட்டு இருக்கிறதுனா என்ன பிரயோஜனம்? நடந்ததையே பேசிக்கொண்டிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பக்தி விருத்தி அடைகிறதற்கு ஏதுவாக அந்நிய பாஷையில கர்த்தரோடு நம்ம உறவாடணும். அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கிறோம். பேதுரு அங்க அற்புத அடையாளங்களை செய்றாரு. சோத்திரம். அற்புத அடையாளங்களை செய்யும் போது அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பவுலும் ரட்சிக்கப்படுகிறாரு, சவுலும் பவுலா மாறுறாரு. அவரும் துரிதமாய் தேவ வசனத்தை பிரசங்கிக்க அவர் தீவிரிக்கிறாரு. அங்கே சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஒரு மனுஷனுக்குள் இருக்கிற பக்தி வெளிப்படும் பொழுது அது பக்தி ஜனங்களுக்குள்ளே பரம்பி சபைகளுக்குள்ளே பரம்பி சபையானது வளர துவங்குகிறது. அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நம்முடைய பக்தியை கெடுப்பது எது? நம்முடைய பக்தியை வீணாக்குவது எதுன்னா கிளவி பேச்சு. அடுத்த வீட்டு கதை, ஊரு கதை, தேவையில்லாத கதை, மீடியா கதை, நாடக கதை, சினிமா கதை, சோத்திரம், தேவையில்லாத நிறைய கதைகளை பேசி நம்ம நாவில் இருக்கிற அபிஷேகத்தினுடைய அந்த வல்லமையை, அந்த பக்தியினுடைய அந்த மகிமையை, அந்த பக்தியினுடைய பிரசன்னத்தை இன்னைக்கு சபை இழந்து கொண்டிருக்கிறது. என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பக்தியை நாம் இழந்து விடக்கூடாது. சங்கீதம் 4:3 வாசிக்கிறோம், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பக்தியா இருப்பீர்கள் என்றுதானே கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப தேவ பக்தியை வளர்க்க வேண்டுமானால் அந்நிய பாஷையில பல மணி நேரம் ஆண்டவரோட நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்நிய பாஷையில ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்நிய பாஷையில ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்நிய பாஷையில தேவனோடு ஒரு பெரிய ஒரு நெருங்கின உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பக்தியை கொடுக்கும். நம்ம யாரு கூட இருக்கிறோமோ அது மாதிரி மாறிடுவோம். எதுல நேரம் செலவழிக்கிறோமோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை மாறிடும். வீணா கவலையா பேசினா நம்ம கவலை பிடிச்சவங்களா மாறிடுவோம். கவலைனால வியாதிப்பட்டவங்களா மாறிடுவோம். முகத்தில் இருக்கிற தேவ பிரசன்னத்தினுடைய அழகு போயிடும். தேவ நமக்குள்ள உள்ளத்தில் இருக்கிற அந்த தேவ பிரசன்னத்தினுடைய அந்த வைராக்கியம் போயிடும். பக்தி குறைய ஆரம்பிக்கும். ஓசியா புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது, ஓசியா புத்தகம் 6:4 வாசிப்போம். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. இங்க வாசிக்கிறோம், எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலத்தில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. அதை இருக்குது. காலையில சூரியன் வெளியே வந்த உடனே அந்த மேகமும் மறைந்து அந்த பனித்துளிகளும் உலர்ந்து போகிறது மாதிரி சோத்ரம் அந்த உங்க பக்தியானது காய்ந்து காணாமல் போகிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சோத்ரம். சகரியா 11:1 வாசிக்கிறோம், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யோவேல் 2:26 வாசிக்கிறோம், ஆண்டவர் பின்மாறி காலத்து மழையை நம்மேல் பெய்ய பண்ணுவார். அதைத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 பெய்ய பண்ணினார். ஏன்? பக்தி உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். சங்கீதம் 5:7 வாசிக்கிறோம், பக்தி உள்ளவர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டு வராங்க. சங்கீதம் 12:1 வாசிக்கிறோம், பக்தி உள்ளவன் அற்று போகிறான். சங்கீதம் 5:7 மனுபுத்திரரில் பக்தி உள்ளவங்க குறைஞ்சிட்டு வராங்க. அப்ப பக்தி உள்ளவங்களை இன்னைக்கு பார்க்க முடியல. கடைசி காலம், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்ப கடைசி காலம் வந்துட்டு பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென தெரிந்து கொண்டார். அப்ப பக்தியை காக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரோட பேசணும். ஒரு மனுஷனுக்குள்ள பக்தி இருந்தா அவன் கர்த்தரை ஆராதிப்பான், கர்த்தரை துதித்து கொண்டிருப்பான், ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்பான். பக்தி இருந்தா கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்பான், ஆராதித்து கொண்டே இருப்பான், முறுமுறுக்க மாட்டான், வெகு சீக்கிரம் சோர்ந்து போக மாட்டான்.
ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்பான், எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வான். அந்த பக்தி அவனை துதிக்க வைக்கும். நான் பயபக்தியுடன் வந்து உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பேன், நான் பக்தியுடன் உமக்கு ஆராதனை செய்வேன். அப்படியெல்லாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போ காரணம் அவங்களுக்குள்ள இருந்த தேவ பக்தி. பக்தி இல்லாதவனை கர்த்தர் பாவிகளோட போக பண்ணுவார். ஏன் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் திருச்சபையில வரல? பக்தி குறைஞ்சு போச்சு. கர்த்தர் அவர்களோடு பாவிகளோடு அவர்களுக்கு இடத்தை நியமிக்கிறார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பக்தி குறையக்கூடாது. ஜனங்கள் பக்தியா இருக்கணும், ஜனங்கள் கர்த்தருடையவர்களா இருக்கணும், ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரியவங்களா இருக்கணும், ஜனங்கள் பக்தி உள்ளவங்களா இருக்கணும். கடைசி காலத்தில் பக்தியின் வேஷத்தை தரித்து அந்த பக்தியினால வரக்கூடிய பலனை ஜனங்கள் மறுதலித்து விடக்கூடாது, இழந்து விடக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆகவேதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சீஷர்களுக்கு சொல்லி அவர்கள் மேல் ஊதினதும் அல்லாமல் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பக்தி வந்த பிறகு அவர்கள் துணிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள், துணிந்து தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 25:11-13 வசனங்களில் வாசிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவருடைய கோபம் வருகிறது. கோபம் வந்து வாதை வந்துருச்சு. உடனே பினேகாஸ் பக்தி வைராக்கியம் கொண்டு ஜனங்களுக்காக பலியிடும்படி தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக ஓடுகிறான் என்று வாசிக்கிறோம். அப்ப பக்தி இருந்தால் தான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியும். நமக்குள்ள பக்தி இல்லைன்னா மற்றவங்க எக்கெடு கெட்டு போனா என்ன? அப்படிப்பட்ட ஒரு மந்தமான நிலை நமக்கு வந்துடும். நாமும் தேவ ராஜ்யத்தை இழந்து போவோம், மற்றவர்களையும் அந்த தேவ ராஜ்யத்துக்கு வந்து சேர முடியாதபடி நாம் நிர்விசாரமாய் வாழ்ந்து விடுவோம். பக்தி இருந்தால் மற்றவங்க பாவத்தை மன்னிச்சு ஜெபம் பண்ணுவோம், அவங்களுக்காக அழுவோம், சுத்துறோம், அவங்களுக்காக தரப்பில் நிற்போம். அவங்க எவ்வளோ பெரிய பாவி, நம்ம அவங்க பாவின்னு பார்க்கக்கூடாது. அவங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறதே, அவங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கிறதே. கர்த்தரை தேடாத எல்லா ஜாதிகளும் அழிவார்கள், கர்த்தரை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் எழுதியிருக்கிறதே. பக்தி இல்லைன்னா அவங்க எப்படி கர்த்தரை தேடுவாங்க? அப்போ அவங்களுக்கு பக்தி வரணும்னா நம்ம தான் பக்தி வைராக்கியம் கொண்டு அவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம தான் தூபகலசமாகிய தூபத்தை எடுத்து கர்த்தர் சமூகத்தில் கொண்டு போகணும். நம்முடைய பக்தியும் வளரும், அவர்களும் பக்தி உள்ளவர்களாய் மாறுவார்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை குறித்து நீங்கள் குறையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க வேதனைப்படுற மாதிரி அவங்கள குறைச்சி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அது அவங்கள ரட்சிக்காது. அந்தரங்கத்தில் நம்ம ஆண்டவரை பார்த்து அவங்களுடைய தவறுகளை குறைகளை வச்சு நம்ம ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க முன்னாடி நீங்கள் அவங்கள வாழ்த்துங்க, அவங்கள போற்றுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க, ஸ்தோத்திரம், நயந்து பேசுங்க, அன்பா சொல்லுங்க. நாம புத்தி சொல்லி ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யணும். கிரியை செய்யணும்னா அன்பை கொடுக்கணும். அந்த அன்பு தான் பக்தியை உண்டாக்கும். அந்த தெய்வீக அன்பு தான் பரிசுத்த ஆவியானவரால் பக்தியை உருவாக்கி கொடுக்கும். ஆகவே தான் பக்தி நமக்குள்ளே வேண்டும். கடைசி காலம் பக்தியை இழந்துடக்கூடாது. நமக்குள்ள பக்தி இருந்தால் கர்த்தரோடு ஒரு நல்ல உறவு வந்துடும். மற்ற எல்லாம் நமக்கு குப்பையா தெரியும். ஆகவே கர்த்தரிடத்தில் நாம் பயபக்தியாக இருக்க ஆண்டவர் பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருக்குள்ள பக்தியாக இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. மூன்றாவதாக, ஏன் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள என்ன செய்கிறார்? போதிக்கிறார். 1 யோவான் 2:27 வாசிக்கலாம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது. பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி அந்த வசனத்தை நமக்கு போதிக்கும்,
புத்தி சொல்லும், ஆலோசனை சொல்லும். இது தவறு, இது சரி, இதை செய், இதை செய்யாத, இதன்படி நட, இதன்படி நடக்காத, இங்கே போ, இங்கே போகாத அப்படின்னு ஆவியானவர் தெளிவாக போதிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 32 வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு. என்னைக்காவது ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை சொல்லும் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோமா? என்னைக்காவது ஒரு நாள் இருந்திருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் போதிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன். அப்போ நம்ம அந்நிய பாஷை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு வேதத்தின் மூலமாய் நாம் வாசித்து உணர்த்தப்பட்ட வசனத்தை நமக்குள்ள உணர்த்தி கொண்டே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தில் வரும்போது நம்முடைய போதகர் மூலமாக அதே வசனத்துக்கு அடுத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆவியானவர் நமக்கு பேசுவார். அப்போ 2 சாட்சி ஆகும். சோத்திரம். இப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை ஒண்ணுக்கொண்ணு இணைச்சு கொடுப்பார். இணைச்சு கொடுக்கும்போது நம்மளை உணர வைப்பதும் ஒப்பு கொடுக்க வைப்பதும் ஆம் என்று ஏற்றுக்கொள்ள வைப்பதும் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இதை விரும்பாதவங்க தான் இன்னைக்கு சத்தியத்துக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் சத்தியத்தை கேட்க செவி திறன் அற்றவர்களாகி தங்கள் இருதயத்துக்கேற்ற மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் கெட்டு போகிறார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு சபையில் ஆண்டவர் தேவ பிள்ளைகளை வச்சிருக்கிறார்னா அங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க அங்கதான் இருக்கணும். அதுதான் தேவ திட்டம். மந்தைக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன். ஒரு மந்தைக்கு என்ன மேய்ப்பனோ அந்த மேய்ப்பனை தான் கர்த்தர் அங்கே வைப்பார். அந்த மேய்ப்பன் மட்டும்தான் அங்கே இருக்கிற ஜனங்களை நடத்த முடியும். பல போதனைகளாலே அலைவுண்டு திரிந்தால் அவங்க சபையில் நிலைச்சு நிற்க மாட்டாங்க. செம்மறியாடும் வெள்ளாடும் செம்மறியாட்டை எஜமானனுடைய சந்தோஷத்துக்குள்ள அனுப்புவார். கர்த்தருடைய போதனையின்படி விளக்கையும் எண்ணெயும் தீவட்டியும் எண்ணெயும் வைத்திருக்கிற 10 கன்னிகைகளில் புத்தியுள்ள 5 பேர், தீவட்டியும் எண்ணெயும் வச்சிருந்த 5 பேர். எண்ணெய் இல்லாமல் வந்திருந்த புத்தி உள்ளவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அபிஷேகம் தான் போதிக்கும். அப்போ அபிஷேகம் கையில் இருந்து அபிஷேகத்தை நம்ம ஆவியானவரோடு இணைச்சி அவர் போதிக்கிறது நம்ம கேட்டால் மட்டும்தான் கர்த்தர் வாசலை திறந்து மணவாளன் வரும் பொழுது நாம் அவரோட போக முடியும். அதான் நம்ம எபேசியர் 4:30 சொன்னேன், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி, அதை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். மீட்கப்படும் நாளுக்காகத்தான் பரிசுத்தாவியானவர் போதிப்பார். அப்ப கர்த்தர் போதிக்கிறது நமக்கு தெரியணும். யோவான் 16:13 வாசிக்கிறோம், ஒரு தேற்றரவாளனை அவர் அனுப்புவார். அவர் சத்திய ஆவியாகியால் அவர் உங்களுக்கு சத்தியத்தை போதித்து உங்களை நடத்துவார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப சத்தியம் நமக்கு போதிக்கப்பட வேண்டும். கடைசியாக 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 எழுதியிருக்கிறபடி எல்லாரும் எடுங்க, நம்ம எல்லாரும் பார்ப்போம் அந்த வசனத்தை. வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் பாருங்க. எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நம்ம என்ன செய்யல, பார்க்கல, கேட்கல, நம்ம இருதயத்தில் அது தோன்றல. ஏன் தோன்றலன்னா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி போதிக்கிறார். அவர் சொல்லுகிறதை நம்ம கேட்கறதுக்கு எப்படி இல்லை, ஆயத்தமா இல்லை. நீ என்னென்ன கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை விவரிப்பேன், சொல்லி கொடுப்பேன். இது ஆண்டவர் சொன்னது. அப்ப நமக்குள்ள நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அதை சொல்லி நம்ம கேட்கறதுக்கு நம்ம தான் இடம் கொடுக்கல. நிறைய நன்மை இருக்கு நமக்கு. இந்த பூமியில நன்றாயிருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சாபமாய் அல்ல, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை ரட்சிப்பேன். சகல ஜனங்களை பார்க்கிலும்
நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இதெல்லாம் உண்மை. அவர் ஆசீர்வதிக்கிறதுல உண்மையுள்ள தேவன். சகல நோய்களை உன்னை விட்டு நீக்குவார், உண்மை. அவர் போதிப்பார், அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அப்போ உன் அக்கிரமங்களை விட்டு திரும்பு அப்படி சொல்லும்போது நாம் அதுக்கு செவி கொடுத்தால் சகல நோய்கள் நம்மை விட்டு என்ன செஞ்சிடும்? சங்கீதம் 103 அப்படிதான் சொல்லுது. சோத்திரம். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு போதிக்கும் போது நம்ம செவி கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, செவி கொடுத்தலே உத்தமம். செவி கொடுக்கிற ஒரு மனுஷனா நம்ம இருக்கணும். பாருங்க, நமக்கு தேவன் ஆவியினால தான் அவைகளை வெளிப்படுத்துகிறார். குறிப்பா 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு உலகத்திலே தான் எல்லா விஷயத்தையும் அறிய நினைக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, நமக்கு தெரியாததை மீடியாக்கள்ல வருகிறது, இதை தான் நம்ம அறிய நினைக்கிறோம். சோதரம். ஆனால் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த, தேவ சித்தத்துக்கு அடுத்த, பரிசுத்தத்துக்கு அடுத்த, பயபக்திக்கு அடுத்த, சோதரம், தேவனுடைய மகத்துவம் உள்ள பிரசன்னத்துக்கு அடுத்த, தேவனுடைய வல்லமைக்கு அடுத்த, வியாதிகளை குணமாக்க, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, சபையை கட்ட, ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க, இப்படியாக நம்ம தேவ சமூகத்தில் போதிக்கப்படுகிறவைகளை நம்ம செவி கொடுக்கிறது இல்லை. இப்ப யோபுவை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். உன் சிநேகிதர்கள் மேலே எனக்கு கோபம் வருதுப்பா, நீ ஜெபம் பண்ணு, நான் உன் முகத்தை பார்ப்பேன் அப்படி சொல்லி. அதே மாதிரி அவர் அவங்க என்னெல்லாம் பேசுனாங்களோ எல்லாம் மறந்து அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படி ஜெபம் பண்ணுறார். அப்படி ஜெபம் பண்ண உடனே அந்த 3 பேர் ஆசீர்வதிக்கப்படலை, அவங்க தப்புவிக்கப்பட்டாங்க. நெருப்புலேருந்து தப்புன மாதிரி தப்பிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆசீர்வாதமெல்லாம் யாருக்கு அப்படின்னா அவர் சொன்னதை செய்த யோபுக்கு. அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை கேட்குறோம், ரெட்டத்தனையா நன்மை தாருன்னு கேட்குறோம். நான் வெட்கப்பட்டு போனேன், என்னை வெட்கப்படுத்தாதே ஆண்டவரே. உண்மை, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும். அது எங்கேருந்து வந்துச்சுன்னா ஏசாயா 61 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அபிஷேகத்திலிருந்து தான் அந்த ஆசீர்வாதம் வருது. அந்த அபிஷேகம் தான் தேவனுடைய போதனையை நமக்கு உணர வைக்குது. அந்த அபிஷேகம் தான் தேவனுடைய போதனையை நமக்கு உணர வச்சு ஒப்பு கொடுக்க செய்கிறது. இங்க வாசிக்கிறோம், சோதரம், நாங்கள் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடக்கிறது, நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை கேட்கறதுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றா மட்டும்தான் அது உங்களுக்கு போதிக்கிறத உங்களால் உணர முடியும், போதிக்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே ஒரே ஒரு வார்த்தை, ரோமர் 8:1 வாசிங்க அந்த வசனத்தை. ஆனபடினாலே கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்துல வாழுகிற வரைக்கும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கலாம், ஆனா நம்ம பரிசுத்த ஆவியினால இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியில இருக்கணும், பரிசுத்த ஆவியில நடக்கணும், பரிசுத்த ஆவியில சிந்திக்கணும், பரிசுத்த ஆவியில உணர்த்தப்படணும், பரிசுத்த ஆவிக்கு கட்டுப்படணும், பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியணும். அவர் போதிப்பார், அவர் போதிப்பார், நலமானதை போதிப்பார், நல்லதையே சொல்லுவார், இக்கட்டுக்கு தப்பும்படி சொல்லுவார். தாவீதுட்டு சொல்லி கொடுக்கிறாரு, சோதரம், இங்கே சவுல் வருவான். ஆண்டவரே, பாளையத்துக்குள்ள எப்படி போனோம், முசுக்கட்டை பூச்சி சத்தம் கேட்கும்போது போ. ஒரு தெளிவான நடத்துதல் பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்திருக்கு, அப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம எவ்வளவு கவனமாய் இருக்க வேண்டும். சொல்ற நம்முடைய விருப்பம், நம்முடைய வேதனை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நான் எதுவாக இருந்தாலும் பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால தான் ஆகும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, உலகத்துக்குரிய காரியமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய காரியமாக இருக்கட்டும், பக்தி விருத்தியாக இருக்கட்டும், உள்ளான மனிதனில் ஆவியின் பலனாக இருக்கட்டும், ஆண்டவர் போதிக்கிற காரியமாக இருக்கட்டும், புத்தி சொல்கிற காரியமாக எதுவாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் ஆகும். ஆமென். அதனால நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்கள் முன்னே போவார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருப்பீர்கள். ஆவியானவரே காரியத்தை நடத்துவார்.
ஆவியானவரே காரியங்களை அனுகூலமாக்குவார். ஆவியானவரே நமக்காய் யுத்தம் பண்ணுவார். ஆவியானவரே நமக்காய் வழக்காடுவார். ஆவியினால் ஆகும். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல அருமையான ஒரு செய்தி. ஆனால் உங்களுக்கு விளங்கிச்சான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரதர் ஆவி ஆவி ஆவின்னு ஒன்று புதுசாக என்னமோ பிரசவம் பண்ணுறாரு மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் பரிசுத்தாவின்னு சொல்கிறாரு, இது ஏதோ புதுசாக தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. வேதத்தில் நல்ல நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி என்பது, நான் நீண்ட நாட்களுக்கு முன்பதாக ஒரு தேவனுடைய மனிதர் என்கிட்ட பேசினார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பரிசுத்த ஆவி என்பதை விட பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொன்னால் தான் புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அல்லேலூயா. வேதத்தில் நிறைய இடத்துல பாருங்கள், கிறிஸ்துவனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி, இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே ஒரே ஒரு நபரை தான் குறிக்கும். அல்லேலூயா. யாரை குறிக்குதுன்னா தேவனை குறிக்கிறது. சத்தமாக அழிச்சுங்க பார்க்கலாம். அதைத்தான் அந்த வேதம் சொல்லுகிறது. பராக்கிரமத்தினாலும் அல்ல, பலத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில தேவன் நமக்குள்ள ஆவியானவராக தங்கி இருக்கும் பொழுது எல்லாமே நமக்கு ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்முடைய இதயத்திற்குள்ள அநேக காரியங்களுக்கு இடம் கொடுத்துருப்போம். பல மனிதர்களுக்கு இடம் கொடுத்துருப்போம். பல ஆசைகளுக்கு இடம் கொடுத்துருப்போம். பல திட்டங்கள், பல நோக்கங்கள், இலக்குகள், லட்சியங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்துருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியானவருக்கு, அதாவது தேவனுக்கு நம்முடைய இதயத்தில் இடம் கொடுத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எல்லாமே என்ன செய்யுமா? ஆகும். அல்லேலூயா. என்ன ஆகும்? அதுதான் அவர் அழகாக சொன்னார். தேவனுடைய ஆவி, தேவன் உங்களுக்குள்ளே வந்தால் உங்களை முதல்ல என்ன செய்வார்? உள்ளான மனிதனுக்குள்ளே பலப்படுத்துவார். தேவன் ஆவியானவராக உங்களுக்குள்ளே வரும் பொழுது அவரை அறிகிற அந்த பக்தி விருத்தியில் உங்களை என்ன செய்வார்? வளர்க்கும்படி செய்வார். தேவன் தம்முடைய ஆவியில் உங்களுக்கு உள்ளே வரும் பொழுது உங்களுக்கு தேவையான போதனைகளை அவர் என்ன செய்வார்? போதிப்பார். தேவன் உங்களுக்குள்ளே வரும் பொழுது என்ன செய்வார்? இடத்துல ஒன்று, தேவனுடைய பலன் நமக்குள்ளே வருகிறது. ரெண்டு, தேவனுடைய அறிகிற அறிவில் வளரக்கூடிய பக்தி வருகிறது. மூன்று, தேவனுடைய போதனை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட போதனைகளை, இப்படிப்பட்ட பக்தி விருத்தியை, இப்படிப்பட்ட வல்லமையை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது எப்போ நம்ம வாங்க முடியும்னா, தேவன் நமக்குள்ளே இருந்தால் தான் வாங்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அதுதான் ரோமருக்கு எழுதிய நிறுவனத்தில் வாசிக்கிறோம். தேவ ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால், கிறிஸ்துவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால், தேவனுடைய ஆவியான உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இருந்தால் என்று வாசிக்கிறோம். அப்போ தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது தான் எல்லாமே நடக்குமே தவிர, அவர் வாசம் பண்ணவிட்டால் ஒன்றுமே என்ன செய்யாது? சொல்லுங்க, நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. ஆகவே தான் தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது எந்த ஒரு மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவராலே ஆகும். அல்லேலூயா. அருமையான இந்த இரவு வேளையில் தேவ ஆவி என்பது வேறு ஏதோ ஒன்று என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். தேவனை குறித்து தான் வேதம் படி சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொழுது எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு போதனை, ஒரு பலம் நமக்குள்ளே உண்டாகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கு? கரணத்திற்கு எத்தனை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். அப்படி எளிமை நின்று தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களை உள்ளான மனதிலே பலப்படுத்தும், எங்களை பக்தி விருத்தியிலே பலப்படுத்தும்.
எங்களை உங்களுடைய போதனையிலே நீர் பலப்படுத்தும் ஆண்டவர் என்று சொல்லி வாய்களை திறந்து எல்லாம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே தான் மோசே சொன்னார், நீர் எங்களோடு இராமல், நீர் எங்களுக்கு முன்பதாக போகாமல் இருந்தால் என்னை அனுப்பாதிரும் ஆண்டவரே, என்னை அனுப்பாதிரும் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் இந்த மாலை வேளையில் உடைய சமூகத்தில் நாங்கள் சபையாராக வந்து நிற்கிறோம். நாங்கள் புறப்பட்டு போகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்துடைய முதல் நாளிலே கடந்த மாதம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினது போல எங்கள் கூட இருந்து நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. கூட இருந்து எங்களை நடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்தால்தான் ஆண்டவரே நாங்கள் இருளான வாழ்க்கையில் இருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உயர்த்த வாழ்க்கையில் இருந்து ஜீவனுள்ள வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுக்கு எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதப்பா என்கிற சத்தியத்தை ஆழமாக இன்றைக்கி நாங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தும்படியாக எங்களோடு பேசியிருக்கிறீர். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவராக ஆவியாக எங்கள் கூட வாசம் பண்ணுவீராக ஆண்டவரே. வாசம் பண்ணும் ஆண்டவரே, வாசம் பண்ணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. சத்தமாய் விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். என் கூடவே இரும், நீர் இல்லாமல் வாழ முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனானிலே. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானிலே, உயிரற்ற சத்தமாய் கைத்தட்டி ஜீவனானிலே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாம் நீங்களானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. எல்லாரும் கரங்களை கத்திரமாயப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.